Hi friends, good evening. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிப்பன் பக்கோடா ரெசிபி பண்ண போறோம். என்ன அப்படின்னா இப்போ வரப்போற எல்லா நாளும் பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டேஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம ஃபெஸ்டிவல் டேஸ் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணும்போது சரியா வரல அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கும். நம்ம எவ்ரிடே பண்ற மாதிரி தான். ஸோ இப்போல இருந்தே கொஞ்சம் முறுக்கு, கொஞ்சம் தட்டடை, ரிப்பன் பக்கோடா, மிக்சர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளைமேட்டும் நல்லா இருக்கு. ஈவினிங் பசங்க வந்தா அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரிப்பன் பக்கோடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி பண்ணணும்? 1 cup rice flour. ஓகே. ரைஸ் ஃப்ளோர் வந்து எப்படி நீங்க இன்னைக்கு காலையில தான் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா? காலையில வாஷ் பண்ணிட்டு ஆற வச்சிட்டு மில்ல போய் அரைச்சிட்டு. ஓகே. அது ஏதாவது வதக்கி பண்ணு. ஏன்னா நான் போயிருக்க நேரத்துல நீங்க அதை ஏதாவது சீக்ரெட் ரெசிபி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட். அப்புறம் வந்து கடலை மாவு. ஓகே. கடலை மாவு 1/2 கப். ஓகே. பொட்டுக்கடலை. ஓகே. 1/4 கப். ஓகே. பொட்டுக்கடலை போட்டா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். ஓகே. கொஞ்சம் சாஃப்டாவும் இருக்கும். ஓகே. தேவையான மிளகாய் பொடி. காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. நம்ம கொஞ்சம் காரமாவே பண்ணலாம். தேவையான உப்பு. உங்களுக்கு கை பழக்கம் அப்படிங்கறதுனால சும்மா அப்படியே எடுத்து எடுத்து போடுறீங்க. பட் கொஞ்சம் ஸ்பூன் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ண கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணணும். ஓகே. சோ அப்பதான் எல்லாமே மிக்ஸ் ஆகும். தண்ணி போடுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லனா அங்கங்க திட்டு திட்டா நின்னுடும் இல்லையா? கடலை மாவு ஸ்மெல் சூப்பரா இருக்கு. என்ன சூடா இருக்கு, நான் எடுத்து ஊத்தட்டுமா இல்ல நீங்களே எடுத்து? இது லாஸ்டா ஊத்தலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சாஃப்டா இருக்கும். இது 10 minutes கொஞ்சம் மூடி வச்சுக்கணும். நாங்க இது பண்ணதுக்கு முன்னாடி. இது கை பழக்கம் வர வர நல்லா இதா இருக்கும் இல்லையா? மிக்ஸ் பண்ண கொஞ்சம் சாஃப்ட்னஸ். எல்லாமே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கணும். இதில் நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து ஆயில் ஹீட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு அது வந்து ரெடியான அர்த்தம். ஓகே. ஓகே. ஸோ கையில் வந்து அது நல்லா டிப்பாக இருக்கு. ஸோ அவ்வளோதான். இதை நம்ம வந்து இப்போ ஒரு 10 minutes மூடி வச்சுட்டு வச்சுக்கணும். ரெடி ஆயிடுச்சா? மாவு ரெடி ஆயிடுச்சு. 10 minutes ஆச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டு தான் இதை போட்டுட்டு டைரெக்டாக ஆயிலில் வந்து நாங்கள் வந்து இது பண்ணோம்.
மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா கரெக்டான டைம். எஸ். இது இப்போ திருப்பி போட்டு பார்க்கலாம். நல்லா பார்த்தாலே கிறிஸ்பியா இருக்குல்ல, முறுமுறுன்னு இருக்கு. இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்த பிறகு நாம இதை எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான முறுமுறுன்னு ரிப்பன் பக்கோடா ரெடி. கிறிஸ்பியா நல்லா வந்திருக்கு. ஸோ ஹாப்பி அபவுட் தட். எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இதுல ஆட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ நாங்க அதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.